ஏய், என்ன ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? எதை பத்தி? மனோஜும் ரோஹிணியும் டிவோர்ஸ் பண்ணிக்க வேண்டாமோன்னு தோணுது. ஏன் திடீர்னு உனக்கு இப்படி தோணுது? ரோஹிணி நிறைய தப்பு பண்ணிருக்காங்க தான், ஆனா மனோஜ் ட்ரூவா லவ் பண்ணிருக்காங்க. பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு பேர் தான் ட்ரூ லவ்வா? மனோஜ் கூட இருக்கணும்னு தானே பொய் சொல்லிருக்காங்க. யூ நோ எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ல. என்ன நீ எப்பவும் லாஜிக்கலா பேசுவ, இப்ப இந்த விஷயத்த எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குற? ஏய், லவ் லாஜிக்கா பார்க்க முடியாதுல்ல, அது எமோஷனலான விஷயம் தானே. இதுக்கு பேர் லவ் இல்ல, ரோஹிணி மனோஜுக்கு பண்ண துரோகம். டேய், எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணதான் செய்வாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனையும் பார்க்கணும்ல. என்ன நீ ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ற? லவ்ல லாஜிக் பார்க்க கூடாதுன்னு சொல்ற, அப்ப நீத்து என்ன லவ் பண்றேன்னு சொல்றான், அதுல லாஜிக்கல பார்க்காம எமோஷனல பார்க்கணுமா? இல்ல இப்ப நீத்து பண்ணதுல தப்பு இல்ல நீயே சொல்லுவியா? அவ பண்ணது தப்புதான், ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லன்னு தான் சொல்வா. என்ன நீ அப்ப நீத்துக்கு சப்போர்ட் பண்றியா? ஏய், சப்போர்ட்லாம் இல்லடா, ஆனா நீத்து பண்ற தப்ப ஏத்துக்கலாம் முடியாது. ஏன்னா அவ மேரேஜ் ஆனா உன்ன லவ் பண்றா, பட் ரோஹிணி அப்படி இல்ல. லவ் பண்றவரை மேரேஜ் பண்றதுக்காக போய் சொல்லிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப என்னதான் சொல்ல வர? ரோஹிணி தப்பு பண்ணாலும் அதுல ஒரு சின்ன நியாயம் இருக்கு. இப்பவும் மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு ரீசன்காகவாவது சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல. அப்ப அவங்க பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிரணுமா? Why not? உண்மையான லவ் எதையுமே forgive பண்ணும். லவ் எல்லாத்தையும் மன்னிக்கும், ஆனா துரோகத்தை மன்னிக்காது. என்ன துரோகம்? அவங்க என்ன வேற அஃபேரா வச்சிருந்தாங்க? ஆல்ரெடி மேரேஜ் ஆனதை மறைச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்க வேற மேரேஜ் பண்ணிக்கவே கூடாதா? அவங்க வேற மேரேஜ் பண்ணி கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா அவங்க பாஸ்ட் லைஃபை மறைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அதுவும் ஒரு பையன் இருக்கான், அதையும் வெளியே சொல்லாம எவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. இதுக்கு பேர் துரோகம் இல்லாம வேற என்ன? அவங்க லவ் எல்லாம் உண்மைன்னு என்னால நம்பவே முடியாது. ஹே, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணோம். ஏன் வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கல. நம்ம ஓடி போய் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஓடி போறது தப்புதான், அத நம்ம ஃபேமிலிக்கு செய்யற துரோகம் இல்லையா? இருந்தாலும் ஏன் அத பண்றோம்? ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்றோம். நம்ம லவ்க்காக நாமளும் தப்பு பண்ணிருக்கோம்ல. அதே மாதிரி தான் ரோஹிணியும் மனோஜ் மேல இருந்த லவ்க்காக போய் சொல்லிருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, மனோஜ் திரும்பவும் அவங்க கூட வாழ்றது சரியா இருக்காது. ஏன்டா அப்படி நினைக்கிற? இங்க பாரு, நல்லா வாழ்ந்த ஒரு கப்பல் சேரக்கூடாதுன்னு நினைச்சா அது தப்பு. இங்க பாரு, இப்போ முத்துக்கும் மீனா அண்ணிக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவங்க பிரிஞ்சா, டேய், நல்லா இருக்கவங்கள ஏன்டா பிரிக்கிற? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவங்க பிரியற மாதிரி இருந்தா நாம அவங்க சேரணும்னு தானே நினைப்போம், கரெக்டா? ஆமா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த லைஃப் அப்படி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம உண்மையா இருக்காங்க. ஆனா மனோஜ் விஷயத்துல அப்படி இல்ல. ரோஹிணி மனோஜுக்கு உண்மையா இல்ல. இப்பவே இவ்வளவு போய் சொன்னவங்க லைஃப் லாங் மனோஜ் கிட்ட என்ன நல்லா போய் சொல்லி ஏமாத்துவாங்கன்னு யோசிச்சு பாரு. அதனால எல்லாமே லவ்ங்கிற பேர்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சோ பிளைண்டா ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இரிட்டேட் பண்றதை நிறுத்து. ஏய், நான் உன்னை இரிட்டேட் பண்றதுக்காக சொல்லல. இல்ல ஸ்ருதி, நீ பேசுறது அப்படிதான் இருக்கு. ரோஹிணிக்கு நீ சப்போர்ட் பண்றது அவங்க பண்ற தப்புக்கு நீ சப்போர்ட் பண்ற மாதிரி. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, ட்ரூ லவ்ங்கிறது லவ்ங்கிற பேர்ல எல்லா தப்பையும் செய்யறது இல்ல. லவ் பண்றவங்க கிட்ட எதையும் மறைக்காம உண்மையா இருக்கிறதுக்கு பேர் தான் ட்ரூ லவ். அது இல்லடா, நான் சொல்றேன். இல்ல ஸ்ருதி, இனிமே மனோஜும் அவங்கள சேர போறாங்கன்னு சொல்லாத. மனோஜ பத்தி யோசிச்சியா? அவன் மத்த விஷயத்துல எப்படி வேணா இருக்கலாம், ஆனா ரோஹிணிய உண்மையா லவ் பண்ணா நம்புனா இப்ப ஏமாந்து நிக்கிறான். ஒரு ஆம்பளை அவன் பெயினை வெளியே சொல்லிக்க மாட்டான். அது அவனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். அதை யோசிச்சு பாத்தியா நீ? இனிமே ரோஹிணிக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத. பட் உங்க கூட ரோஹிணி இருந்தா உங்க இன்னசென்ஸை பிரில்லியன்ஸா சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அந்த டேலண்ட் இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே ரோஹிணி தான் கரெக்டா இருப்பாங்க. அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலி ரோஹிணி சொல்லிதான் எங்க மேடம் இந்த ஆர்டரை உங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஆனா அவங்க ஓவர் ஆட்டிடியூட்னால தான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன்.
என்ன உங்களுக்காக ரோஹிணி வந்து பேசினாங்க. இந்த ஆர்டர் கொடுக்கறதே ரோஹிணினால தான். இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நான் என்னைக்குமே உனக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சிருக்கேன். என்ன பார்க்க எனக்கே பிடிக்கல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் ட்ரீம் எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. சவாரி போன கரெக்டாக காசு கொடுத்தான்ல? தெரியல, அவன் பேசும். சார் சொல்லுங்க சார். அப்படிங்களா? இல்லை சார், எனக்கு ஒரு வேலை இருக்குது, என்னால் வர முடியாது. அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. சொல்றா. அனகாபுத்தூர் வரைக்கும் ஒரு சவாரி வந்திருக்கு, போயிட்டு வரியா? ஏன் நீ போலியா? டேய், சத்யா ஒரு ஏக்கம் என்னை பார்த்து பேசுறக்கா வரேன்னு சொன்னாங்கடா. அதான் கேட்குறேன், நீ பொண்ணா போயிட்டு வரியா? நம்ம ரெகுலராக வர சவாரிடா. அப்படியா? அங்கே போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆகுமாடா? எனக்கு வேற 2 கோயிலுக்கு போறது பார்ட்டிக்கு புக் பண்ணிருக்காங்க, அதுக்கு வேற போன் மேடா. சரி விடு, கார்த்திக் கேப்போம். டேய் கார்த்தி, சொல்லு முத்து. அனகாபுத்தூருக்கு ஒரு சவாரி இருக்கு, போயிட்டு வரியா? போறோம் முத்து. சரி, நீ போ, நான் டீட்டெயில்ஸ் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், உடனே கிளம்பு. சரி. சார், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருக்கான் சார். நான் நம்பர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வச்சுறேன் சார். சரிங்க சார், நன்றி சார். வாடா ஆமா. என்ன 2 பேரும் டல்லா இருக்கிறீங்களே? என்ன ரேகா, உங்க வீட்டுல லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிச்சா? எங்க வீட்டுக்கு தெரியல, ஆனா சத்யா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இவ வீட்டில் தான் பெரிய பிரச்சனை வரும்னு பார்த்தா இப்போ நம்ம வீட்டில் எப்படி பிரச்சனை வந்துச்சு மாமா? அம்மா சீதா எல்லாமே வேணான்னு சொல்கிறாங்க. நீ வேலையில் கூட இருக்க வேணாம், வந்துருன்னு சொல்லி பயப்படுறாங்க. எல்லாம் உங்க அக்கா மீனா பார்த்த வேலைடா. நான் அவகிட்ட உன் பிரச்சனையை வீட்டில் சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சிருந்தேன்டா. வேலையா போய் சொல்லிட்டு வந்துட்டான். அவளுக்கு பயம் வந்துச்சுன்னா ஊரே பயமுறுத்திடுவா. வீட்டில் எல்லாம் எனக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க மாமா. சத்யா, நான் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அத்தை கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். இந்த மாதிரி விஷயம்லாம் உடனே சொல்லக்கூடாதுடா, அவங்க தேவையெல்லாம் பயப்படுவாங்கல்ல. இப்போ அப்படிதான் மாமா ஆகிப்போச்சு. அம்மா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. சத்யா, கல்யாணம்னாலே பிரச்சனை தான்டா. இதில் லவ் மேரேஜ்னா இன்னும் டபுளாக தான் வரும். எல்லாம் 1000 பேர் 1000 கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வீட்டில் கேட்டு பயப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 பேர் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களே, இல்லை நீங்கள் ஏதாவது பயந்து பிரிஞ்சலான் இருக்கீங்க? ஐயோ, அந்த மாதிரிலாம் என்னைக்குமே நடக்காது. என்ன ஆனாலும் நான் சத்யா விட்டு போக மாட்டேன். நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் மாமா இருக்கோம். அப்புறம் என்ன, கவலை விடுங்க. நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன். அம்மா, இப்போ ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கு. ஏண்டா, ஏற்கனவே தலைக்கு மேலே பெரிய சிக்கலை தூக்கி போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற என்னடா புதுசா? ரேகாவை அவங்க அப்பா ஹைதராபாத் போக சொல்கிறாரு. ஹைதராபாத்துக்கா? என்ன திடீர்னு? ஹைதராபாத்ல என் அப்பா புது பிரான்ச் ஆரம்பிக்கிறாரு, அதை பார்த்துக்க என்ன போக சொல்றாரு. அதுக்கே உன்ன போக சொல்றாரு? அந்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை என்ன டேக் ஓவர் பண்ணதா சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப திரும்பி வர மாட்டேங்க? நோ நோ, நாட் லைக் தட். அங்க போய் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு ஐ வில் பேக் இன் 1 month. அப்பா கிட்டயும் சொல்லிட்டேன். ஓ, வேலை விஷயமா தானே போற? ஓகே தான். உங்க அப்பா வேற ஏதாவது உன்கிட்ட கேட்டாரா? இல்ல உன்கிட்ட பேசுறதுல அவர்கிட்ட எதுவும் மாற்றம் தெரிஞ்சுதா? இல்ல, எப்பவும் போலதான் பேசுறாரு. எனக்கு எந்த சேஞ்சஸும் தெரியல. அம்மா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். நான் ஹைதராபாத் போயிட்டு வரதுக்குள்ள நீங்க சத்யா வீட்ல அவங்க அம்மா கிட்ட அக்கா கிட்ட எல்லாம் பேசி எங்க லவ்வுக்கு ஓகே சொல்ல வைக்கணும். போகும்போது எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போற. இப்போதைக்கு எங்களை சப்போர்ட் பண்றது நீங்க மட்டும்தான். நான் சத்யா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். வீட்டை எதிர்த்து மேரேஜ் பண்றதுக்கு நானும் ஆசைப்படல, சத்யாவும் ஆசைப்படல. எங்க 2 பேர் வீட்லயும் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இந்த அளவு குடும்பத்தை பத்தி யோசிக்கிறீங்களே, அதுவே பெரிய விஷயம் தான். நானும் பேசுறேன். பெத்தவனா பயம் இருக்க தானமா செய்யும். அதுவும் சத்யாவை சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு அத்தை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்க பயம் கரெக்டு தானே. அவங்களும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம், விடுங்க. இப்ப உங்க வீட்டுல நீயும் சத்யாவும் லவ் பண்றது கன்ஃபார்மா தெரியாதுல்ல? என் வீட்ல தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. அப்போ ஓகே. தெரிஞ்சிருந்தா நேரம் உங்க அம்மா என் வீட்டுக்கு வந்து சண்டை ஆரம்பிச்சிருப்பாங்களே. சரி, இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு எதுவும் தெரியாம பாத்துக்க. நீ நல்லபடியா போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வா. நான் அதுக்குள்ள இங்க பேசி அவங்கள ஒத்துக்க வைக்கிறேன். மற்றதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். மாமா, தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. டேய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா.